தொடர்கிறது. ஹாய், இடைவேளைக்கு அப்புறமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இன்னொரு ஊருக்கு போக போகிறோம். அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? வல்லம். வல்லம் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்வீட்டு அந்த காலத்தில் வெல்லம், கருப்பட்டி அதெல்லாம் இருக்கும். இப்போ தான் சக்கரைன்னு வந்தது. எப்போ சக்கரைன்னு வந்ததோ அப்போ தான் நிறைய மக்களுக்கு சுகர் வர ஆரம்பிச்சுது. அந்த காலத்தில் இந்த வெல்லம், கருப்பட்டி அதெல்லாம் சாப்பிட்டா யாருக்காவது சுகர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. சக்கரை வந்ததுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் சுகர் வந்ததுன்னு. ஒருவேளை அந்த வெல்லம் நிறைய தயார் பண்ணுற ஊர் வல்லமாக இருந்திருக்குமோ, இல்லைன்னா அந்த ஊரில் நிறைய வெள்ளங்கள்லாம் அடிக்கடி வருமோ தெரியல. இந்த வெள்ளத்துக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கேட்போமா? வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரம்மநாயகம். பெருமைநாயகம். ஆமாம். நீங்கள்? கார்த்திக். என் பேர். என்ன பண்ணுறீங்க? எஸ் கார்த்திக், வேலை பார்க்குறேன். என்ன? கண்ணன். என்ன பண்ணுறீங்க? ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாண்டி. சத்திவேல். என்ன பண்ணுறீங்க? லோடு மேன் வேலை பார்க்குறேன். வேல்பாண்டி. என்ன பண்ணுறீங்க? எலக்ட்ரிஷியன். கண்ணன், ஃபைனான்சியர். ராம்குமார், லோடு மேன். லோடு மேன். இங்கே எத்தனை பேர் ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க? 2 பேரும். ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி, வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா இல்லை சும்மா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுவோம். இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக உதவி பண்ணுறீங்க? வட்டிலாம் வாங்க மாட்டீங்க? கம்மியாக, ₹1 ₹2. ₹1 ₹2 பரவாயில்லையா? இந்த காலத்தில் ₹1 ₹2 வட்டி கொடுக்குறவங்க கூட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க? நான் டிரைவர், ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க. சரி, இங்கேருந்து வந்து சென்னைக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடில் போவீங்க? சென்னைக்கு வந்து நல்லா பார்த்தோம்னா ஒரு 8 மணி நேரம். 8 மணி நேரம் ஆகும். நல்லா ஸ்பீடாக போனால்? நல்லா ஸ்பீடாக போனால் ஒரு 6 மணி நேரம். 6 மணி நேரம். இன்னும் நல்லா ஸ்பீடாக போனால் வண்டி நிப்பாட்டி ஓரமாக நிப்பாட்டி தூங்கி ஒரே மிட்டா போயிடுறா இல்லை? ஆக நைட்டில் வண்டி ஓட்டும் போது தூக்கம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஒரு ஓரமாக நிப்பாட்டி கஸ்டமர்கிட்ட ஒரு டீ சாப்பிட்டு ஒரு 1 hour நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு போட்டு போனால் கஸ்டமருக்கு சேஃப்டி, நம்மளுக்கு சேஃப்டி. அதை விட்டுட்டு வந்து நம்ம போனோம்னு கண்ணு முழிச்சு போனோம்னா எதுக்காக புளிய மரத்தில் போய் கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் மொத்தமாக போயிட வேண்டியது. ஒரே ஆஃபீஸ் போயிட வேண்டியதான். சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொன்னீங்க? நாங்கள் நூல் பற்ற வேலை பார்க்குறோம். நூல் பற்ற. ஆமாம். பெருமைநாயகம். நான் தோப்பரசு. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு விவசாயம். ஓகே. நீங்கள் எப்படி வந்து உங்கள் உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அது சொல்லுங்க. டெய்லி வளர்க்குறீங்க? டெய்லி நடப்பேன். டெய்லி வாக்கிங் போனதே இப்படி தான் இருக்கு. ஆமாம். வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்களே. சைலண்ட் கில்லரா நீங்கள்? இல்லை. நான் ஒரு பாவம். நீங்கள் ஒரு பாவமா? ஏன் பாவம்? என்ன பாவம்? யார்ட்டையும் பேச மாட்டேன். யார்ட்டையும் பேச மாட்டீங்க? பெண்கள் கிட்ட மட்டும் தான் பேசுவீங்க? உங்களை மாதிரி ஆள்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். எங்களை மாதிரி ஆள்கிட்ட? உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? இல்லை. எப்போ கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா? வீட்டில் பண்ணிக்கிட்டு பார்த்தா தான். ஆமாம். சரி, நீங்கள் வரதட்சணை வாங்குவீங்களா? கண்டிப்பாக வாங்குவீங்க. எவ்வளோ வாங்குவீங்க? எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிற வேண்டியதான். இல்லை, ஒரு பொண்ணு வந்து இல்லை என்னை கட்டிக்கிங்க, என்கிட்ட வரதட்சணை கொடுக்க முடியாது அப்படின்னா கட்டிப்பீங்களா? கட்டிக்கிற மாட்டேன். ஏன்? வரதட்சணை கொடுத்தா கட்டிக்கிடுவேன். சரி, வரதட்சணை தரேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் வரதட்சணை தரலன்னா என்ன பண்ணுவீங்க? வரலாம் விரட்டி விட்டுருவேன். இவர் முடிவோட தாங்க இருக்காரு. அதனால இவருக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணு கண்டிப்பா நீங்க வரதட்சணை கம்மியா தரங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, கூட தான் வேணும். கூட? ஆமா. ஏங்க ரொம்ப சிம்பிள்ங்க, ஒரு கூட மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. கூட வேணாம். கூட தான் வேணும். கூடுதலாம் கூட வேணுமா? ஆமா. சரி, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. சொல்லுங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம இருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்கும். சொல்லுங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம இருக்காது. உங்களுக்கு கணேஷ் கருண் ஏன் பேர் வச்சீங்க? டெண்டுல்கர், கவாஸ்கர் அந்த மாதிரி கணேஷ்கர். ஆமா. நீங்க கிரிக்கெட் வரவே இல்லையா லைன்ல? எனக்கு விளையாட தெரியாது, அதனால வரல. அப்ப கிரு வச்சீங்க? எங்க இஷ்டம். ஆமா. சரி, இந்த வல்லம்ன்ற பேர் ஏன்? அதாவது குற்றாலத்துல வெள்ளம் வந்ததுனால வல்லம் வச்சிட்டாங்க. அடடடடா, குற்றாலத்துல வெள்ளம் வந்ததுனால இந்த ஊருக்கு வல்லம் வச்சிட்டாங்கப்பா. வெள்ளம் வந்து இங்க வெள்ளம் பெருக்க போறனால வெள்ளம் அப்படின்னு வச்சிட்டாங்க. குற்றாலத்துல வெள்ளம் வந்தனால இங்க வெள்ளமா போறனால வெள்ளம் பேர் வச்சிட்டாங்க. குற்றாலத்துல வர தண்ணி இங்க வெள்ளமா ஆமா, அதனால வச்சிட்டாங்களா? நீங்க? நம்மள அப்படிதான். நீங்க? அதேதான். வரதட்சணை கன்ஃபார்மா. ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த வல்லம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அது குற்றாலத்தில் பயங்கர வெள்ளம். சரி, இங்க வள்ளத்துல போனாங்க, வல்லம்னு வந்துட்டு. ஆக
இந்த குற்றாலத்தில் வந்து தண்ணி நீர்வீழ்ச்சி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி இங்கே வெள்ளமாக வரும் இந்த ஊருக்கு. வெள்ளம் பயங்கர வெள்ளமாக வரும். அதனால தான் இந்த ஊருக்கு வெள்ளம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு இந்த ஊரில் இருக்க பெரியவங்களாம் சொல்கிறாங்க. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. என்னங்க ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. அதாவது குற்றாலத்திலேருந்து அருவியில் வர தண்ணி அந்த வெள்ளம் வழியாக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுறதுனால அந்த ஊருக்கு வெள்ளம் அப்படின்ற பேர் வச்சிருக்கலாம். அது காலப்போக்கில் வந்து பேர் மறவி வெள்ளமாக தேய்ச்சி தேய்ச்சி வெள்ளம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு வியூகம். இன்னொரு வியூகம் என்னென்னா, அந்த ஊரில் வந்து நிறைய வல்லவர்கள், நம்மளை மாதிரி கெத்த வல்லவர்கள்லாம் நிறைய பேர் வாழ்ந்துருக்கலாம். அதனால் வல்லம் அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம் அப்படின்னு ஊரில் இருக்க பெரியவங்களாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஊருக்கான உண்மையான வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆதாரபூர்வமான படக்காட்சியை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கமும் புரிஞ்சிடும். வல்லம் அப்பெயர் வர காரணம் என்ன? நெல்லை நாட்டு பகுதியில் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய ஊராக இவ்வூர் காட்சியளிக்கின்றது. இனி இவ்வூருக்கு வல்லம் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக வல்லம் என்ற சொல் மிக பெரும் அரணுடைய ஊரை குறிப்பதற்கு வழங்கப்பெறும் சொல்லாகும். வட ஆற்காட்டிலுள்ள திருவல்லம் என்னும் ஊர் சிறந்த படைவீடாக 10ஆம் நூற்றாண்டில் விளங்கிய பான்மை சாசனங்களால் அறியப்படும். மேலும் அது பாண மன்னர்களுக்குரிய கோட்டைகளில் ஒன்றாக அக்காலத்தில் புகழ்பெற்று விளங்கியுள்ளது. அதேபோல் தஞ்சாவூருக்கு தென்மேற்கே 7 மைல் தூரத்தில் மற்றொரு வல்லம் உண்டு. இக்காலத்தில் அழிந்த அகழிகளே அன்றி அதன் பழம்பெருமையை அறிதற்குரிய அடையாளம் ஒன்றும் அங்கு இல்லை. அக்காலத்தில் வல்லம் என்னும் கோட்டை கள்ளரில் ஒரு வகுப்பாருடைய தலைநகரமாக சிறந்திருந்தது. வல்லத்தில் அரசு புரிந்த குடியினர் வல்லத்தரசு என்னும் பட்டம் பெற்றனர். வல்லம் சீரிழந்த பின்னர் வல்லத்தரசுகள் கள்ளர் முதுகுடியில் கலந்து விட்டார்கள். இந்த ஊர் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் உடையதாகும். வல்லம் என்பது ஆற்றல், வீரம் என்று பொருள்படும். ஆற்றல் வாய்ந்த மன்னர்கள் இப்பகுதியில் இருந்தமையின் காரணமாக வல்லம் என பெயர் உருவானதாக சில புத்தக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இன்னைக்கு நம்ம 2 ஊருக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டாச்சு. அதெல்லாம் வேஸ்ட்டு. உண்மையான படக்காட்சியை பார்த்து நம்ம மூளைக்கு என்ன விளக்கமோ அதை எடுத்தாச்சு. இப்போது இன்று ஒரு தகவல் இந்த பகுதியில் நான் நிற்கிறேன். என்ன தகவலை சொல்ல போகிறேன்னு தெரியல, இப்போ சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி என்ன தகவல் சொல்ல போகிறேன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அப்பா ராணாஜி ராவ் அவர்கள் தன்னோட மகன் வந்து படித்து நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணும் அப்படின்னு தான் அவரோட ஆசையாக இருந்தது. ஆனால் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து சின்ன வயசுலேயே அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லாமல் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவர் ஜாயின் பண்ணி அவர் சினிமா சம்மந்தப்பட்ட படிப்பை படித்தார். அதுக்கப்புறமா கே பாலச்சந்தர் சாரால் அபூர்வ ராகங்கள் படத்தில் அவர் அறிமுகமானார். அவர் நடித்து சம்பாதிச்ச முதல் சம்பளம், அவருடைய சம்பளமான 2500 ரூபாவை தன்னோட அப்பா ராணாஜி ராவ் அவர்களுக்கு மணி ஆர்டர் மூலிமா அந்த சம்பள பணத்தை அனுப்பிச்சி வச்சார். உடனே அவங்க அப்பா அந்த பணத்தை பார்த்துட்டு, நான் என்ன நினச்சினோ அதுவாக நீ வரல, நீ ஏதோ சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்ட, பரவாயில்ல, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, இது நீயே உன் செலவுக்கு வச்சுக்கோன்னு அந்த பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பிச்சிட்டார். அந்த பணத்தை எப்படியாவது அவர் கையில் சேர்த்துடணுன்னு அவங்க அண்ணன் சத்யநாராயண ராவ் அவர் மூலியமாக கூட பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அவங்க அப்பா எப்போவுமே இந்த பணம் எனக்கு தேவையில்லை, உன்னோட பணம் எனக்கு தேவையே இல்லை, நீயே செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். ஸோ அது வந்து ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப மனக்கவலையாக இருந்தது. கடைசி வரைக்கும் அவரால் கொடுக்க முடியல. அது வந்து ரஜினி சாரோட மனசில் வந்து ஒரு பெரிய கவலையாகவே இருந்தது. அந்த கவலையை போக்குற விதமாக இன்னொரு சம்பவம் நடந்தது. அதாவது
ஒரு நாள் வந்து ரஜினி சாரோட அப்பா ராணாஜி ராவ் அவர்கள் காலமாயிட்டாங்க. அவர் காலமான அன்னைக்கு அதே நேரம் இங்கே சென்னையில் வந்து ரஜினி சாருக்கு அழகான ஒரு பெண் குழந்தை, அவருடைய முதல் குழந்தை ஐஸ்வர்யா பிறந்தாங்க. அதாவது அவங்க அப்பா தவறுன அதே நேரம் இங்கே அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால தன்னோட அப்பாவோட ஆத்மா வேற எங்கேயும் போல தன்னோட மகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பெருமையாக நிறைய பேர்கிட்ட ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தினம் ஒரு தகவலை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நாளைக்கு இதே மாதிரி 2 ஊருக்கு போக போகிறோம். இந்த மாதிரி புது தகவலோட உங்களை வந்து நான் சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கணேஷ்கர். தீபாவளி அன்னைக்கு நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்களா? ஆமாம் சார், குளிச்சேன் சார். போய் சொல்லாதீங்க, முடியல பட்டுச்சா? இந்த ஊருக்கு பாலப்பாடின்ற பேர் ஏன் வந்து தெரியுமா? இன்னும் எங்கள் தாத்தா எதுவும் சொல்லுங்க சார் என்கிட்ட. தாத்தா எதுவும் சொல்லியா? ஆயா கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா? இந்த காரப்பட்டுன்ற பேர் ஏன்னா வந்தது? ரொம்ப அதிகமாக காரமாக சாப்பிட்றதுனால காரப்பட்டுன்னு வச்சுட்டாங்க சார்.